ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது, மாதத்தில் தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம், முதல் மாதமாக கருதப்படுகின்ற மாதமே சித்திரை மாதம் தான். இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரியன் மேச ராசிக்குள்ளே வருகிறார். மேச ராசிக்குள்ளே சூரியன் என்று உள்ளே வருகிறாரோ அந்த மாதமே நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. தமிழர்கள், உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா தமிழர்களுடைய புத்தாண்டில் ஸோ அனைவருமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட மாதத்தில் இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமே சித்திரை மாதத்தில் தான் நடைபெறுது. ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று அதிகமாக வருத்தப்படுகின்ற பெண்களாக இருக்கிறார்களோ, கிட்டத்தட்ட ஒரு 30 வயது கடந்துருச்சு, எனக்கு 35 வயது கடந்துருச்சு, ஸோ எனக்கு திருமணமே இன்னும் முடியலை, ஜாதக ரீதியாக நிறைய தோஷங்கள் இருக்குது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுகின்ற அத்தனை நபர்களுமே உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை போய் பார்த்தீங்கன்னா 100% உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதனால் மறக்காமல் போய் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்த்துருங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய நிலையில் சேரணும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டு அங்கே உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க. உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் இந்த சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார். இந்த வைபோகம் பார்க்க அத்தனை மக்களுமே கூடியிருப்பாங்க. அந்த அழகர் ஆற்றில் இறங்குறனாலே மதுரையை குலுங்கும், அப்படியே நிற்க கூட இடம் இருக்காது. ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கணும். நிற்க இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் போய் அழகரை பார்ப்பேன், அவர் ஆற்றில் இறங்குறத பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனதார போய் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய மனதில் உள்ள கஷ்டங்களை நீக்கி, கவலைகளை நீக்கி, உடலில் உள்ள வியாதிகளை நீக்கி கள்ளழகரின் அபிஷேகம் உங்களை வெற்றி பெற வைக்கும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சகல விதமான கஷ்டங்களை நீக்கி உங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான செயல்பாடு. ஸோ மறக்காமல் மதுரை கள்ளழகர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கோங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடும். இது சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று நம்மளுடைய சித்திரகுப்தர் பிறந்த நாள். அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் விதிகளை கணக்குகளாக எழுதக்கூடிய ஒரு நாயகன். ஸோ அவரே பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று தான் பிறந்திருக்காரு. ஸோ இந்த அற்புதமான நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா, முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வராத கடன் வந்துடும். நீங்கள் எங்கேயா கடன் கொடுத்துருந்தீங்க, அந்த கடன் வரல, கொடுத்த காசை ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் வருத்தப்படுறீங்கன்னா, அந்த வராத கடன் உறுதியாக உங்களுக்கு வரும். இன்னொரு விஷயம், கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கேன், பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, படிப்பில் இருந்தாலும் சரி, நான் கணக்கில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் உறுதியாக அந்த சித்ரா பௌர்ணமி அன்று முருகன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கணக்கில் நீங்கள் அதிகமான சதவீதம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடாக உதவும். இது நீங்களும் பண்ணலாம், உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டு போகலாம். குழந்தைகளை கூட்டு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கி ஒரு சிறப்பான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு நிகழும் என்பது உண்மை. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் 12 ராசி நேயர்களுமே கடைபிடிக்கலாம் இந்த சித்திரை மாதத்தில் முழுமையாக. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதத்தில் வெயில் நல்லா பயங்கரமாக இருக்கும்.
எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், வெயில் அவ்வளோ தூரம் இருக்கும். மனிதர்களாகிய நம்மளாலே இந்த வெயில் தாக்கத்தோட செயல்பாடை தாங்க முடியல. ஸோ இந்த பறவைகள் விலங்குகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அவங்களாம் என்ன செய்வாங்க? அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உறுதியாக டெய்லி ஏதாவது பறவைகளுக்கு நீங்கள் தண்ணீர் வந்து வச்சிடணும். வீட்டில் மாடியிலையோ இல்லை வெளியவோ தண்ணீர் வந்து வைக்கணும். அது வந்து விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, விலங்குகள்னால் நாய் பூனை அதே மாதிரி விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, அல்லது பறவைகள் தண்ணி குடித்தாலும் உங்களுடைய சகலவிதமான தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கருதும். நீங்கள் இந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோஷங்களில் குறைஞ்சது ஒரு 60-70% நீங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவங்களே தண்ணி எங்கடா கிடைக்கும்னு சொல்லி அலைவாங்க. ஸோ நீங்கள் அந்த தாகத்தை தீர்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அனைவருமே 12 ராசி நேயர்களுமே இதனை கடைபிடிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் என்ன, சித்திரை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நவகிரக நாயனாக கருதப்படுகின்ற சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக ரிஷப ராசியில் குரு பகவானும், கடக ராசியில் செவ்வாய் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியிலிருந்து மீன ராசி நோக்கி ஆல்ரெடி சனி பகவான் பயணம் செஞ்சிட்டார். அப்போ மீன ராசியில் சனி பகவானும், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான், கிட்டத்தட்ட 8 கிரகங்களை பார்த்துட்டோம். 9ஆம் கிரகம் என்று கருதப்படுகிற சந்திரன் கிட்டத்தட்ட 2.5 நாளுக்கு ஒருக்க நகர்வதனால் சந்திரன் மட்டும் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே. தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்தே துலாம் ராசிக்கு தூள் கிளப்ப போதுங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கவலை கஷ்டம் போதும் போதும். இனிமேல் கவலையும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது. வெற்றி மகிழ்ச்சி தான் உங்களுக்கு உண்டு. ஏன்னா எவ்வளோ போராட்டத்தை தான் சந்திப்பீங்க. நேர்மை, நேர்மை, உண்மை என்ற வார்த்தைக்கு நீங்கள் தான் இலக்கணமாக இருந்தீங்க. ஆனால் அந்த இலக்கணத்தை எல்லாமே புரட்டி போட்ட மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை சித்தரிச்சிட்டாங்க. அவ்வளோ சிக்கல்களிலுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுக்கிருந்தீங்க. ஆனால் இப்போ அந்த அத்தனை விதமான சிக்கல்களையும் இந்த சித்திரை மாதம் முதல் சிக்கல்கள் இல்லாத மாதமாக, மகிழ்ச்சியான மாதமாக நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். என்னங்க எப்போ பார்த்தாலும் ஒருத்தனை ஓயாமல் அடிச்சுக்கிட்டு இருந்தால் நாங்கள் என்னங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் துலாம் ராசி என்பவர்களுக்கு கவலைகளை இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல் கொண்டு போகக்கூடிய ஒரு முதல் மாதம் தமிழ் மாதம் இந்த மாதம் தாங்க. சரியா? கவலையே பட தேவையில்ல. நீங்கள் நினச்ச விஷயங்கள் நினச்ச மாதிரி நடக்க போகுது. இவெல்லாம் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியலன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ போராடிருப்பீங்க. போராட்டம் சொல்லையா முடியும்னு சொல்லுங்கள். அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ மன அழுத்தங்கள், இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்தே சந்திக்க போகிறீர்கள். லாபங்கள் உங்களுக்கு இரட்டிப்பாகும். என்ன தொழில் பண்ணாஞ்சரி கட்டாயமாக உங்களுக்கு என்னது லாபம் இரட்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண தடை நிறையா இருக்கும். எவ்வளோ ஜாதகங்கள் பார்த்துருப்பீங்க. வர்ற வரன்களை ஃபுல்லாக நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி பக்காவாக ஜாதகம் பார்த்து ஃபேமிலி விசாரித்து எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச வரன் கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு உங்களை விட்டு போயிருப்பாங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாத பொருத்தம் நல்லா இருக்குது, ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருக்குன்னு நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்ச வரன்கள் கூட உங்களை நிராகரிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அதில் நீங்கள் எவ்வளோ உடஞ்சிருப்பீங்க. அந்த நிலை மாறப்போகுது. ஓகேவா? உங்களுக்கு பிடித்த வரன், உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணையை இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே நீங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். உறுதியாக நீங்கள் இந்த மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மனை போய் திருக்கல்யாணத்தப்ப சந்திக்கிறதுக்கான முயற்சி எடுங்க. ஸோ அப்படி முயற்சி எடுத்துட்டிங்கன்னா மகிழ்ச்சி உறுதியாக உண்டு. ஸோ மேபி அங்கே போய் பார்க்க முடியாலும் உங்களுடைய ஊரில் உள்ள மீனாட்சி அம்மனை போய் பார்த்துருங்க. அவங்கள போய் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா
திருமண தடையை உடைச்சு உங்களுக்கு உண்மையாகவே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளை மதுரை மீனாட்சி அம்மனின் திரு வைபோகம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூலமாக நிறையா ஒரு பொருளாதார விஷயங்களையோ அல்லது தொழிலையோ ஏமாற்றத்தை அடைஞ்சு விட்டீங்க, அதன் மூலமாக கஷ்டத்தை தான் நீங்கள் இப்போ அனுபவிச்சுக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்கன்னா அதற்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து உங்களை ஏமாற்றிய உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய பார்ட்னர் திருந்தி உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய முன்னேற்றம் உண்டு. நான் எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனால் என்னால் ஒரு வீடு கட்ட முடியல, ஆனால் என்னுடைய பார்ட்னர் 5 வீடு கட்டிட்டான், எப்படி கட்டினான்னே தெரில, ஆனால் நான் உழைச்சேன், என் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை எடுக்க முடியல, என்னால் பேசக்கூட முடியல, ஒரு விஷயத்தை எதிர்த்து கேட்கக்கூட முடியல, நான் அந்த அளவுக்கு ஒரு நட்புனாலேயோ ஒரு உறவுங்கிற தன்மையிலையோ நான் லாக் ஆகிட்டேன், ஸோ மனசுக்குள்ளே நிறைய கேள்வி இருக்குது, என்னால் கேட்க முடியல அப்படின்னு நினச்சிக்கிருக்கீங்களா? இந்த மாதம் அதை உடைச்செறிஞ்சு நீங்கள் கேட்பீங்க. கேட்பது மூலமாக மாற்றம் உண்டு. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று இயேசு தான் சொன்னாரோ அதே மாதிரியே நீங்களுமே உங்களுடைய கேள்விகளை இந்த மாதத்திலிருந்து துவங்கி விடுங்கள். நியாயமான கேள்வியில் கேட்காம இனிமேல் இருக்க மாட்டீங்க. இனிமேல் நியாயமான கேள்வியில் நீங்கள் கேட்கலாம். இவ்வளோ நாளாக நீங்கள் கேட்கணும்னு நினச்ச அத்தனை கேள்விகளுமே நீங்கள் சித்திரை மாதம் முதல் துவக்கத்திலிருந்தே கேட்கலாம். குடும்ப ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும். தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பீங்க. விட்டுட்டு போகணும்னு நினச்ச உறவு கூட உங்களை தேடி மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. புதிய தொழில் தொடங்கி அதன் மூலமாக லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. லாபம் இரட்டிப்பாக வரும். இப்போ 1 லட்ச ரூபா எதிர்பார்த்துறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா 3 லட்சமாக கூட வரக்கூடிய தன்மையில் உங்களுடைய கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. நீங்கள் நீண்ட நாட்களாக கொடுத்து வச்ச பணம் வரல, அது ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த போராட்டத்துக்கு முடிவு கிடையாதா? நான் அவங்களுக்கு 5 லட்சம் கொடுத்துட்டு நான் 2 லட்ச ரூபா கடனுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா யாருக்காவது உதவி செஞ்சுருப்பீங்க, நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு வட்டி கட்டிக்கிட்டு இருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அசால்ட்டாக உங்கள்கிட்ட தருவேன், பார்ப்போம், சொன்னால் தரமாட்டோமா அப்படிலாம் கூட பேசியிருக்கலாம். ஸோ அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை இனிமேல் சந்திப்பீங்க. உங்களுடைய பணம் உங்கள் கையில் சேர்வதற்கான அமைப்பு உறுதியாக கிரகங்கள் கொடுக்கின்றன. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புண்டு. அந்த ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிறீங்கன்னா அந்த தொழிலில் ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுக்கு ஏற்பட போகுது. ஸோ இதில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கார். அப்போ சூரியன் 7ல் அமர்ந்திருக்கும் போது என்ன விஷயம்னா, உங்களுடைய ஆப்போசிட் உறவு, அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். ஸோ இந்த உறவில் சில வார்த்தைகளில் வித்தியாசம் ஏற்படும். ஏதாச்சும் கொஞ்சம் அவங்க உங்களுடைய பாட்டை என்ன பண்ணுவாங்கன்னா பட்டுன்னு பேசுவாங்க. இந்த விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு தாக்கம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பொறுமையாக இருக்கணும். உங்களுடைய பார்ட்னர் ஏதாச்சும் உங்களோட சில விஷயங்களில் வார்த்தைகளால் கோவப்பட்டாங்கன்னா அவங்கள புரிய வைக்க நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களோட பொறுமையாக பேசி கொண்டு போங்க. அவங்க உங்களை புரிஞ்சுக்கிறாங்க. அதேபோல் உங்களுடைய பார்ட்னர் அரசாங்க வேலைக்கு ஏதேனும் முயற்சி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு உறுதியாக வெற்றி உண்டு. அவங்களுடைய வெற்றியில் நீங்களும் பங்களிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் துலாம் ராசிக்கு அற்புதமான மாதம், மகிழ்ச்சிகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய மாதம், பொருளாதார ரீதியான விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம், சிறப்பான செயல்பாடுகளை நடத்தி வைக்கக்கூடிய மாதம், தன்னுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. ஸோ ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால நீங்கள் முழுமையாக அதனை கிடைக்கப்பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மர் வழிபாடை செய்வது மூலமாக தடைகள் எல்லாம் உடைந்து வெற்றிகள் மட்டும் முழுமையாக கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன். விருச்சிக ராசி நேயர்களுக்கு சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? சித்திரை மாதத்தில் நம்முடைய விருச்சிக ராசிக்காரங்க என்னென்ன மகிழ்ச்சியெல்லாம் சந்திக்க போகிறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது, புதிய முயற்சிகள் மூலமாக வெற்றியை பெறுவீங்க.
புதிய முயற்சியாக உள்ள முயற்சியை எங்களால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்த நிலை இனிமே மாறும். ஓகேவா? எவ்வளோ போராட்டம், எவ்வளோ ஒரு மன அழுத்தம் அப்படிங்கிறத கடந்த 2.5 வருடத்தில் 1 வருடம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தீங்க, மீதி 1.5 வருடமும் நீங்கள் போராட செஞ்சுருக்கீங்க. ஓகேவா? ஸோ அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பார்வை நிமித்தமான செயல்பாடில் சனி பகவானே உங்களை விட்டு விலகிட்டார். ஸோ சனி பகவான் விலகுனதே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம். அவர் விலகின பார்வை மூலமாக உள்ள விஷயங்கள் இந்த மாதத்திலிருந்தே அந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாள்லாம் கிடையாது. இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் உள்ள தடைகள் விலகி உங்களுக்கு அனுகூலமான செயல்பாடுகள் நடைபெறுவதற்கான மாற்றம். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்யணுமா வேண்டாமா நினச்சி செஞ்சோம்னா எப்படி இருக்கும்? அதில் ஒரு தயக்கத்தோடு தான் செய்வோம். ஸோ அந்த நிலை இனிமேல் மாறப்போகுதுன்னா வெற்றி உறுதியாக உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். நம்பிக்கையோடு நீங்கள் என்ன பண்ணலாம்? புதிய முயற்சிகளை ஈடுபடலாம். உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். அப்பா உங்களை புரிஞ்சுக்கிறாமல் உங்கள் மேலே கோபமாக இருக்கிறது, ஸோ உங்களை ஏதாவது காயப்படுத்துறது அப்படிங்கிற சூழ்நிலை அவர் ஏற்படுத்திக்கலாம். அல்லது நீங்கள் அப்பாவை புரிஞ்சுக்கிறாமல் ரொம்ப வார்த்தைகளை நிறையா விட்டுருக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ். இதில் விருச்சிக ராசிக்கு ஒரு இயல்பாகவே ஒரு குணாதிசயம் இருக்கும். கடந்த கால நிகழ்வுகளை கொஞ்சம் அதிகமாக சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, ஸோ நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம உண்மையாக தானே இருக்கோம், நமக்கு ஏன் இவங்க இந்த தப்பை பண்ணாங்க, ஸோ இப்படிலாம் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்போ கடந்த காலத்தில் நடந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நீங்கள் முழுமையாக அதை ஈர்த்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும். அதாவது ஒரு ஸ்வீட் கையில் கொடுக்கோம்னா நீங்கள் அந்த ஸ்வீட்டை அப்படியே பார்த்தோன்னே ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாயிரும். அப்போ சாப்பிட்டாலுமே அதில் திருப்திகரம் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கிரகங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் இந்த ஏற்கனவே உங்களை ஒரு மன அழுத்தத்தையும் கஷ்டத்தையும் உண்டு பண்ண சூழ்நிலைகள் வச்சு நீங்கள் இதை முழுமையாக உங்களால் ஏற்றுக்கிற முடியாது. என்னங்க நாங்கள் எப்போவுமே நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கோம், நீங்கள் சொன்னாப்புல எங்களுக்கு நடந்துட போதா அப்படிங்கிற வார்த்தைகளை அதிகமாக விருச்சிக ராசிக்காரங்க மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க அல்லது வெளிப்படையாக சொல்லிடுவீங்க. ஓகேவா? ஸோ என்னையை பொறுத்தவரை என்ன சொல்கிறேன்னா, நடந்ததெல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும், நடப்பது நன்மையாகவே இருக்கட்டுங்கிற நம்பிக்கையோட நீங்கள் இந்த மாதம் நம்மளுடைய தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் முதலே நீங்கள் முழுமையாக நினச்சிக்கணும். பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜி பவரை நீங்கள் உள்ள இந்த மாதம் துவக்கத்திலேருந்தே உருவாக்கிக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு தான் உங்களுக்கு கிரகங்களும் சாதகமாக இருக்க போகுது. ஸோ நான் உங்களை மிகைப்படுத்தி காட்டணும், குறைப்படுத்தி காட்டணும்னு அவசியம் கிடையாது. என்னைய பொறுத்தவரை உங்களை புரிய வைக்கணும். நீங்கள் புரிஞ்சிட்டா உங்கள் அளவுக்கு அறிவாளி எவனுமே கிடையாது, யாருமே கிடையாது. உங்கள் கூட வேலை பார்க்குற ஆளாக இருந்துக்கோங்க, உங்கள் கூட உள்ள குடும்ப உறுப்பினர் எடுத்துக்கோங்க, ஸோ யாரைனாலும் எடுத்துக்கோங்களேன், உங்களை மாதிரி மிகப்பெரிய அறிவாளியும் கிடையாது, உங்களை மாதிரி பாசக்கார நபரும் கிடையாது. ஆனால் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை டிப்ரெஷன் கொடுத்து உங்களை கஷ்டப்படுத்தி அதன் மூலமாக குளிர்காயிறாங்க. அப்போ நீங்கள் உங்களை ஈஸியாக ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க, உங்களால் இதை செய்ய முடியாமல் போயிடும். ஸோ அதன் மூலமாக அவங்க ஆதாயம் கண்டுக்கிறாங்க. இப்படித்தான் நீங்கள் வேலை பார்க்குற இடங்களில் உறுதியாக நடக்குங்கிறது என்னையை பொறுத்தவரை நான் அறிந்த கிரக ரீதியான உண்மை. ஸோ இருக்கா இல்லையாங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. ஓகேவா? ஏன்னா உங்களை உசுப்பேற்றி உங்களை சீண்டி விட்டு அதன் மூலமாக நன்மை அடைஞ்சவங்க தான் அதிகம். ஓகேவா? இதில் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களை அப்படியே எப்பட்றா உங்களை பயன்படுத்தலாம், எப்பட்றா உங்களுடைய அத்தனை விதமான நன்மைகளையும் தான் அதன் மூலமாக முழுமையாக அடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சூழ்ச்சியை தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த சூழ்ச்சி வலையில் தான் விருச்சிக ராசிக்காரங்க அதிகமாக விழுந்துருவாங்க. ஏன்னா காலபுருஷன் ராசிக்கு 8 சூழ்ச்சி வலையில் விழுந்து அதில் பல விதமான அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு இயற்கையாகவே கிரகங்கள் கொடுத்துருது. ஸோ அந்த நிலையிலேருந்து இனிமேல் மாற்றங்கள் உண்டு.
காலம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தல அஜித் ஒரு படத்தை சொல்லியிருப்பா பார்த்தீங்களா, தூங்கும்போது கூட ஒரு கண்ணை முடித்து கொண்டே தூங்குங்க. ஏன்னா இந்த உலகம் வந்து நம்மளை வந்து சூழ்ச்சினால் ஈர்த்து கொள்ளும் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் தூங்கும்போது கூட கொஞ்சம் கவனமாக தூங்கணும். அந்த அளவுக்கு உங்கள் கூட இருக்கவங்க உங்களுடைய அவங்க தேவைக்காக உங்களை ஈர்த்துக்கிடுவாங்க. ஸோ எந்த விஷயத்திலும் விழிப்புணர்வோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. அரசாங்க வேலையில் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுடைய மேல் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அப்பா மகன் உறவு நல்லாயிருக்கும். அப்பா மகள் உறவு நல்லாயிருக்கும். உங்கள் அப்பா மூலமாக நீங்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கும். இப்போ வரையும் நம்ம சொன்னது எல்லாமே விருச்சிக ராசிக்கு நடந்த பொதுவான விஷயங்கள், அதனால் இவ்வளோ சொன்னோம். ஸோ இப்போ பலன்களுக்குள்ளே வந்துடணும்ல. ஸோ அப்படி பலன்களில் வரும்போது அரசாங்க பதவி உயர்வு, அரசாங்கம் மூலமாக முன்னேற்றம், அரசாங்க அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய தன்மைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பை உருவாக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு இயங்குகிறது. அரசாங்க வேலையில் பயணிக்கிறவங்க, அரசாங்க வேலையில் தான் விருச்சிக ராசிக்காரங்க இருக்கீங்கன்னா உறுதியாக ஒரே ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன், எக்காரணத்தை கொண்டும் லஞ்சம் வாங்கிறது அல்லது வந்து பார்த்திங்கன்னா யாரையாவது வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துறது அல்லது உங்கள் கூட வேலை பார்க்குறவங்கள காயப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது, உங்களுடைய வேலையை வச்சு இன்னொருத்தவங்கள துன்புறுத்துறது, இந்த விஷயங்களை மட்டும் அரசாங்க வேலையில் பார்க்குற யாருமே இந்த விஷயம் இந்த மாதத்தில் தப்பி தவறி கூட செஞ்சிடாதீங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அதற்கான முழுமையான பலனை இந்த மாதம் எண்டுக்குள்ளே நீங்கள் சந்திச்சிருவீங்க. உங்களுடைய ப்ரொமோட் கூட கிடச்சிடலாம். ஸோ நேர்மையாக கரெக்டாக இருந்த யாருக்குமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பாதிப்பு கிடையாது. இல்லீகலாக அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்ல அரசாங்க அதிகாரியாக இருந்துக்கிட்டே மக்களுக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சீங்கன்னா அல்லது லஞ்சம் வாங்கிட்டு செஞ்சீங்கன்னா ப்ரொமோட் ஆகக்கூடிய கிரகம் உங்களை ப்ரொமோட் ஆக்கிவிடும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ கவனமாக இருக்கணும். வியாபாரிகள் என்ன பண்ணணும்னா, அதை பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வியாபாரிகள் அதிக லாபத்துக்காக எந்த விஷயத்தையும் மக்களிடம் திணிச்சு விடக்கூடாது. ஸோ அதுக்கடுத்தபடியாக இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, கெட்டுப்போன பொருட்களை எக்காரணம் கொண்டு விற்பனை செய்து விடக்கூடாது. ஸோ இந்த கேட்டகரி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கரெக்டாக செயல்பட்டுட்டீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு இந்த மாதம் அதிகமான ஒரு நன்மைகளையும் அதிகமான ஒரு வெற்றிகரமான சூழ்நிலைகளையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் வெற்றியும் மகிழ்ச்சியும் சந்திப்பீர்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ இந்த சித்திரை மாதத்தில் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயார் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முன்னேற்றத்தை தரும். மகாலட்சுமி அன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மாலை அணிவிக்கிறது அல்லது வந்து பார்த்திங்கன்னா தாமரைப்பூ வாங்கி கொடுக்குறது. ஸோ இதனை கரெக்டாக பயன்படுத்தி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமை இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கிழமையை வந்து நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தடைகளை நீக்கி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளை கிரகங்களும் கொடுத்துரும். தாயாருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெற்று விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதம் தமிழ் மாதம் எங்களுக்கான ஒரு சிறப்பான மாதம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் உறுதியாக ஒலிக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். தனுசு ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு சித்திரை மாதம் தமிழ் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, இந்த சித்திரை மாதத்தில் தனுசு ராசி நேயர்கள் என்னென்ன முன்னேற்றத்தை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் சரி, தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் சரி, முதன்மையான ஒரு ரேங்க் எடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய இந்த வருடம் நம்முடைய தனுசு ராசி தான். தனுசு ராசிக்கு டாப் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த டாப்புங்கிற ஒரு விஷயம் எப்போ இருந்து இயங்குங்கிறது தான் கேள்வி. ஓகேவா? ஸோ இந்த தனுசு ராசிக்காரங்க உறுதியாக இந்த சித்திரை மாதம் கொஞ்சம் கவனத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் இப்போவுமே உங்கள் ராசிக்கு 6 தான் உட்காந்துருக்காரு. ஓகேவா? குரு கரெக்டாக மே மாதம் துவக்கத்திலிருந்து என்ன பண்ணுவார்,
உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வருவார். ஸோ அப்படி வரும்போது மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் உண்டு, நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெறும், நீங்கள் எதிர்பார்க்காத செயல்பாடுகள் வந்து முன்னேற்றம் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் எப்போ வரையும் கவனமாக இருக்கணும்னா, இந்த மாதம் குறைஞ்சது 20ஆம் தேதி வரையும் கவனமாக இருக்கும். அவசரப்படக்கூடாது, எந்த விஷயத்திலும் அவசரப்படக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு சூப்பராக இருக்க போது, ஆங்கில புத்தாண்டு சூப்பராக இருக்க போகுது தனுசு ராசிக்கு. ஸோ அப்போ இந்த மாதத்தின் 20ஆம் தேதி வரையும் கவனமாக இருங்கள். புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம், சரியா? கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. யாராவது உங்களை உசுபத்தி விட்றாங்கன்னா கண்டுக்கிறாதீங்க. உங்களை யாராவது ஒரு வார்த்தைகளாக காயப்படுத்துகிறாங்க, தேவையில்லாமல் உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா அதை வந்து காதில் கூட வாங்காதீங்க. அப்போல்லாம் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா நான் சொல்ல போகிற அத்தனை விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும், 100% கிடைக்கும். ஓகேவா? சரி, என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மனதில் ஒரு உற்சாகம் ஏற்படும், மனதில் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும், மனதில் மன நிம்மதி உண்டு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சில அழுத்தங்களையும் சில கஷ்டங்களையும் கொடுத்து வந்த நபர்கள் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இவ்வளோ நாளாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருடமாக உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டு மறைமுகமாக இருந்து தாக்கின எதிரி யாருங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த மாதம் இறுதிக்குள்ளே உங்கள் கூட உள்ள எதிரி யார், உங்கள் கூட உள்ள துரோகி யாருங்கிறத நீங்கள் உறுதியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதே போல் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் பெண்கள் மூலமாக முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதம். தனுசு ராசி நேயர்களுக்கு பெண்கள் மூலமாக முன்னேற்றமும் சகலவிதமான வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய மாதம். அப்போ தனுசு ராசிக்காரங்க பெண்களை தவறாக பயன்படுத்தாமல், தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தாமல், அவர்கள் கூறும் அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு சரியான செயல்பாடுகளை செஞ்சீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அது தனுசு ராசி பெண்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா பெண்ணுக்கு பெண் இங்கே வந்து உண்மையாக அனுபவிச்சிருந்தா உலகமே இயங்கும். பெண்ணுக்கு பெண் துரோகம் செய்தால் அந்த குடும்பமே அழிஞ்சிடும். இதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு பெண்கள் மூலமாக முன்னேற்றம் உண்டு. அது உங்களுடைய உறவில் உள்ள நபர்களாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய நட்பின் ரீதியாக உள்ள நபர்களாகவும் இருக்கலாம், அல்லது உங்கள் கூட பயணிக்கிற சக தோழிகளாக கூட இருக்கலாம். யாராக இருப்பாங்கிறத கிரகம்தான் நிர்ணயம் பண்ணும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் உணவுபூர்வமாக உணரும்போது அவங்களுடைய முழுமையான அன்பு மூலமாக நீங்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பீங்க. தனுசு ராசியில் உள்ள மாணவர்கள் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய ஆற்றல் உண்டு, நல்ல ரேங்க் எடுப்பீங்க. அதுபோல் அடுத்த கட்ட படிப்புக்கான முயற்சி எடுப்பீங்க. இவளால் வந்து படிக்கலாமா வேண்டாமா, படித்தா மார்க் எடுப்போமா மாட்டோமா, இல்லை நம்ம வந்து காலேஜ் போகலாமா வேண்டாமாலாம் தனுசு ராசிக்காரங்க கடந்த ஒரு 8 மாதமாக யோசித்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த நிலையிலிருந்து இனிமேல் மாற்றம் உண்டு. உறுதியாக கல்லூரி பயணத்தை தொடங்குவதற்கான கிரகநிலைகள் உங்களுக்கு உண்டாகின்றன. வேலையில் உள்ள அழுத்தம் குறைய போகிறது. உங்களுடைய வேலையில் எவ்வளோ சிக்கல்களையோ எவ்வளோ சிரமங்களையோ நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்த நிலை மாறி உங்களுக்கு வேலையில் ஒரு நிதானமான சூழ்நிலைகள், நிம்மதியாக வேலை பார்த்துட்டு வீட்டில் வந்து தூங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கிரகங்கள் கொடுக்க போகுது. ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கூட நிம்மதியாக தூங்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கள, நிம்மதியாக தூக்கம் கூட இல்லைப்பா அப்படின்னு வருத்தப்பட்டீங்களா, அந்த நிலையிலிருந்து மாற்றத்தை கிரகங்கள் கொடுக்கின்றன. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உள்ளது. வேலை நிமித்தமான செயல்பாடுக்காக நீங்கள் வெளியூர் வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. நீங்கள் செய்யாத தப்புக்கு யாரேனும் தண்டனை அனுபவிச்சிருந்தாலோ டீப்ரமோஷன் ஆகியிருந்தாலோ அந்த நிலை நீங்கள் செய்யவில்லை என்பதை ஒரு உறுதி செய்து உங்களுக்கான பதவி உயர்வு அல்லது உங்களுக்கான பதவியில் நீங்கள் அமர்வதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. அப்போ மற்ற நபர்கள் தூண்டுதல் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த மாதத்தில் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்க. அது மூலமாக ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய செயல்பாடுகள் உண்டு. உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு முழுமையாக உதவி செய்யக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் கொடுக்கின்றது. சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுடைய இன்னல்கள் கவலைகள் எல்லாம் குறைத்து நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான ஒரு மாதம்னா இந்த சித்திரை மாதம் என உறுதியாக சொல்ல முடியும். இதை வந்து நீங்கள் எப்போ முழுமையாக தெரிஞ்சுக்கிற முடியும்னா குறைஞ்சது ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வுபூர்வமான விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வாய்ப்புகள் உள்ளது.
சரி, ஓகே. இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம், என்ன வழிபாடு செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு முருகன் கோவிலில் போய் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். முருகன் கோவிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். ஓகேவா? முருகனையும் வழிபாடு செஞ்சுட்டு நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை மறக்காமல் வழிபாடு செய்யணும். ஸோ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய தடைகள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய் மகிழ்ச்சிகளை மட்டுமே முழுமையாக சந்திக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானும் சரி, முருக பகவானும் சரி உங்களுக்கு அற்புதமாக வழங்குவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை.